Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்து அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு 10 பல் பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி லீஃப் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் எடுத்து தோல் உரித்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை, நம்ம வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்போம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூளை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் ஜாஸ்தியாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது கொடம்புளி தான் இதுக்கு போடுவாங்க, பட் நான் இந்த டைம் வாழம்புளி தான் போட்டிருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிக்கலாம், புளி தண்ணியை. அப்புறம் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வருது. நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம்.
இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுகி அலசி வச்சுருக்க இந்த மத்தி மீன் அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் அது நல்லா பாயில் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கழுகி வச்சுருக்க இந்த மத்தியை இதில் போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீனும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் போல் மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.